ஆரம்ப காலகட்டத்தில மீடியாக்குள்ள வரும்பொழுது ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது ஏன்னே தெரியாது. காரணமே தெரியாம வன்மத்த கக்குற மாரி கக்குவாங்க. அந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நெகட்டிவிட்டி? நெகட்டிவிட்டின்னா வன்மம் உனக்கு முடியாதும்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து அதானே சொல்ல எடுத்த உடனே வர்றீங்க? முடியாது. ஆமா அந்த ஆமா, மாரி. ஆமா. இப்போ வந்து நான் ஒரு இடத்துல வந்து என்னடா நடிக்க நீ போறோம். எல்லாம் நடிக்க வந்துட்டியா? நீ நடிக்க எல்லாம் ஏன் வந்துட்டியா? வந்த? அதுக்கு அதுக்கு வந்து காரணம் வந்து, ஒண்ணு நீ சினிமாவுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையாது. உன்னால முடியாதுங்கிறது தான். ஓகே. சினிமாவுல ஒரு 20 வருஷம் ட்ரை பண்றவரு வந்து என்ன சொல்லுவாரு? நானே 20 வருஷம் போயிருச்சு. உன்னால முடியுமா? ம். முடிஞ்சா தான் உண்மை. இப்ப சக்சஸ் பண்ணாம நான் என்னதான் இருந்தாலும் நான் சக்சஸ் பண்ணிருவேன், பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அது உண்மை கிடையாதுல்ல. ம், ம். நம்ம வீட்லயே நிச்சயமா. இருந்துட்டு சக்சஸ் பண்ணிருவேன், பண்ணிருவேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் லாஸ்ட் வரைக்கும் சக்சஸ் பண்ணாமலும் போறாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பும் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான். நானும் எனக்கும் ஒரு சூழ்நிலை மேல வருஷங்கள் போகும்போது எனக்கும் அந்த பயம் இருந்தது. ம். என்னடா காலங்கள் போயிட்டுருக்கு, நம்ம ஜெயிக்கலன்னா அந்த கேள்வி நம்மகிட்டயும் வருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுக்கு மேல கிடைச்சது என்னுடைய நேரம், என்னுடைய முயற்சி, நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம்.